الله ونشهد أن محمدا عبده ورسوله صدق الله المولانا العليم وقال الله تعالى في القرآن الكريم إن السمع والبصر والفؤاد كل ذلك كان عنه مسؤولا وقال النبي صلى الله عليه وسلم يستحيوا من الله حق الحياء قلنا يا رسول الله إنا نستحي والحمد لله قال رسول الله صلى الله عليه وسلم أن تحفظ الرأس وما وعى والبطن وما حوى أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேருபகாரமும் அவனது அருளுக்குரிய அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உயர்ந்த ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் எல்லா விதமான அளவுகளையும் தந்து கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான மார்க்கத்தை நமக்கெல்லாம் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சங்கையான பெருமக்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் சிறந்த ஒரு மார்க்கம் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து உள்ளார நாம் எல்லாம் கலிமாக்களை சொல்லி நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். சங்கையானவர்களே, பொதுவாக சமீப காலங்களாக நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை யோசித்து பார்க்கிற பொழுது, ஒரு காலத்தில் இஸ்லாம் என்பது ஒரு விருட்சமாக இருந்தது. அந்த இஸ்லாத்தில் வகிக்கக்கூடிய தலைவர்கள் உலகத்தில் போற்றப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர்களை சொன்னால் 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு எதிரியினுடைய கைகளில் இருக்கிற வாள்கள் அவர்களுடைய பெயரை சொன்னவுடன் கீழே இடறி விழும் என்பதாக சொல்லப்படும். கண்ணியமானவர்களாக இஸ்லாமிய தலைவர்கள் இருந்தார்கள். கண்ணியமான மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கப்பட்டது. அங்கு இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக யாரிடத்திலும் கையேந்தாமல் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாக பார்க்கப்பட்டார்கள். நீதி விஷயத்திலும் சரி, நியாய விஷயத்திலும் சரி, எல்லாவற்றிலும் இஸ்லாமிய மார்க்கமும் அதை சார்ந்தவர்களும் சிறந்தவர்கள் என்று ஒரு உலகம் பாராட்டிய காலம் என்று ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய காலங்களில் நமக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, இழிவாகத்தான் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தேவை என்பதை கையேந்தி கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்று நாம் மாறிவிட்டோம். நிறைய விஷயங்களை நாம் தேடி நீதித்துறைக்கு தேடி அலைகின்ற ஒரு சூழலுக்கு நாம் மாற்றப்பட்டு விட்டோம். எது வேண்டுமானாலும் நாம் இறங்கி போய் கேட்கிற அளவிற்கு நம்முடைய சூழல்கள் இன்று மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. கொடுக்கக்கூடிய கரங்களாக இருந்தவர்கள் இன்று வேண்டும் என்கின்ற கரங்களாக ஒவ்வொரு இடங்களிலும் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. சங்கையானவர்களை, இந்த மாற்றம் எதை கொண்டு நிகழ்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னத்தீன ஹுலிக, இந்த மார்க்கம் ஒன்றை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்திற்கான அடிப்படை என்று ஒன்று இருக்கிறது. அது ஹயா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். வெட்கம். இந்த வெட்கம் என்கிற விஷயத்தில் எப்பொழுது இந்த மார்க்கம் கலாச்சாரங்களை விட்டு கொஞ்சம் அகன்று போனதோ அன்றிலிருந்து இந்த மார்க்கத்திற்கான நிறைய விதமான மாண்புகள் இழந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்று தொட்டு அல்ல, இது கியாமத்து நாள் வரைக்கும் ஹயா இல்லாத காலங்கள் எல்லாம் நமக்கு இழிவு மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு நேரலையாக இருக்கிறது. சங்கையான பெருமக்களை நாம் உணர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடம் சொல்லுவார்கள், இஸ்தஹியூ மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் வெட்கமாக நடந்து கொள்ளுங்கள், வெட்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதாக கேட்பார்கள். ஹக்குல் ஹயா, அவனுக்கு எப்படி நீங்கள் வெட்கப்பட வேண்டுமோ அப்படிப்பட்ட வெட்கத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சஹாபிகள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னா நஸ்தஹி வல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் வெட்கத்தோடு தான் இருக்கிறோம், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். இது எப்படி வெட்க, அல்லாஹ்விற்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் எப்படி வெட்கத்தோடு நடந்து கொள்வது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் சஹாபிகள் கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அன் தஹ்வல ரஅஸ வமா வஆ, உங்கள் தலையும் தலை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் மறைத்து அதை பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
தலையும் தலைக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது முதல் விதமாக நீங்கள் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய வெக்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். தலையும் என்றால் தலையில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்துக்கொண்டால் கண், நம்மளுடைய செவித்திறன், நம்மளுடைய நாவு, இது மூன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காண்பிக்கிறார்கள். இந்த மூன்று விஷயங்கள் கலாச்சாரத்தினுடைய பின்னடைவைக்கான முதல் காரணமாக இருக்கிறது. கண் என்கின்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தையை குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி காண்பிப்பார்கள். இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத், மூன்று விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா கேள்விகளை கேட்பான். முதல் விஷயம் பார்வை. நாம் எதை பார்க்கின்றோம், எப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கின்றோம், எது சம்பந்தமாக எந்த கோணத்தில் பார்க்கின்றோம் என்கின்ற விஷயத்திற்கு கேள்விகள் இருக்கிறது. இரண்டாவது வஸ்ஸமஅ, கேள்வி, நாம் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கும் கேள்வி கணக்குகள் இருக்கிறது. வல் ஃபுஆத், எண்ணங்களில் நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், எதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறோம், அது சம்பந்தமாகவும் நாளைக்கு கேள்விகள் இருக்கிறது. இது மூன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அன் தஹ்ஃபல் ரஅஸ வமா வஆ, உங்கள் தலையும் தலையை சுற்றியுள்ள உறுப்புகளையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். சங்கையானவர்களே, இன்றைக்கு இந்த இஸ்லாம் மிகவும் ஒரு அளவிற்கு இறங்கி போய் கிடக்கிறது என்று சொன்னால் முதல் விஷயம் பார்வை என்கின்ற விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு கெடுதலை நாட வேண்டும் என்று நாடிவிட்டார், ஒரு சமூகத்திற்கு நலவை நாட வேண்டும் என்கின்ற ஹதீஸ்களும் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு நாடன் நினைச்சான்னு சொன்னா இந்த மாதிரி கொடுப்பான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதுபோன்று ஹதீசுகளில் இப்படியும் வருகிறது, ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் இழிவை நாட வேண்டும் என்று நினைத்தால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கத்தை அல்லாஹ் முதல் எடுத்துருவான். இன்றைக்கு நீங்கள் சராசரியாக எண்ணி பாருங்கள். ஒரு காலம் இருந்தது, ஒரு கலாச்சாரம் இருந்தது, நமக்கான மார்க்கம் என்று ஒன்று இருந்தது. ஒரு காலத்தில் வீடுகளில் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகின்ற சப்தங்கள் இருந்தது. எல்லா இடங்களிலும் குர்ஆனுடைய வசனங்களும் அமைதியாக இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து தொழுகக்கூடிய சப்தங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு பின்னால் காலம் கொஞ்சம் மாறி போனது. காலத்திற்கு பின்னால் அது அப்படியே தொலைக்காட்சிக்கு வந்தது. தொலைக்காட்சியில் இருந்த சீரியல் இருந்த நிகழ்ச்சிகள் இப்படியே தொன்று தொட்டு இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய கலாச்சாரம் அலைபேசி என்கின்ற போன், மொபைல் போனில் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே உள்ளடங்கி கிடக்கிறது. ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை ஒரு பக்கம் போனை வைத்துக் கொண்டிருக்கிறார், அதே வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி இன்னொரு பக்கம் போனை வைத்துக் கொண்டிருக்கிறார், பிள்ளைகள் ஒரு பக்கம் போனை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சுருங்க சொன்னால் எல்லாருடைய காட்சிகளும் அங்கு அநாகரிகமான மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தாண்டி வேறு எதுவுமே அங்கு காண்பிக்கப்படுவது கிடையாது. ஒரு குடும்பத்திற்குள்ளாக பார்க்கப்படுகின்ற கண் சார்ந்த விஷயங்கள், அது எப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கிறார்கள் என்பதில் கூட இன்றைக்கு மாண்புகள் குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அந்த மனப்பான்மை மிக இலகுவாக மாறிவிட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண் சமூகத்தை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு மிகவும் அரிதாக இல்ல, மிகவும் விமர்சையாக சொல்லப்பட வேண்டும் என்றால் அதிகமான அளவில் இளம் பெண்களுடைய, இஸ்லாமிய பெண்களுடைய காட்சிகள் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் மிக மிக சாதாரணமாக காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற அந்த சமூக வலைதளங்களில், நீங்கள் சோசியல் மீடியாக்களில் நீங்கள் சென்று பார்த்தால் இஸ்லாமிய வாலிப பெண்களுடைய அந்த டிக்டாக் போன்ற ரீல்ஸ் போன்ற பல நிகழ்வுகளை நீங்கள் அங்கு பார்க்கலாம். எப்படி அந்த பெண்களுக்கு இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை தாண்டி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதை எப்படி ஜீரணித்துக் கொள்கிறார்கள், அதை ரசிக்கவும் செய்கிறார்கள். ஒரு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளம் பெண் ஒரு விஷயத்தை பேசி சமூக வலைதளத்தில் போடுவதை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை அதை ரசிக்கிறார், தாய் அதை கவனிக்கிறார், எல்லாம் தெரிகிறது. இருந்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு அவர்களுடைய உள்ளங்களில் கூட இடம் கிடையாது. நான் சொல்ல வருகிற செய்தி, இங்கு புடுங்கப்பட வேண்டிய, இங்கு முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலிருந்து பிடுங்கிவிட்ட முதல் விஷயம் வெட்கம் என்கிற அந்த தனம். வெட்க குணத்தை அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திலிருந்து அப்படியே எடுத்து விட்டார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு போர்க்களத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்து கொண்டிருப்பார்கள். சஹாபிகளுக்கு மத்தியில் பேசுகின்ற பொழுது லா யஹுலுன ரஜுலுன் பி இம்ராஅத்தி, எந்த ஒரு ஆணும் தன் மனைவியை வீட்டில் தனியாக விட்டுவிட வேண்டாம், அப்படி விட்டு வராதீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வலா துஸாஃபிர்ன, ஒருவேளை அந்த பெண் ஒரு பயணத்திற்கு புறப்பட்டால் அந்த பெண்ணோடு ஒரு மஹரமான, அவளுக்கு ஹராமாக்கப்பட்ட, அவரோடு இருக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய சொந்தங்களில் இருந்து மஹரமான ஒரு ஆணும் அங்கு செல்ல வேண்டிய, அவரோடு துணை இருக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது என்பதாக அந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி, அந்த போருக்கு வந்த அந்த சஹாபி எழுந்து சொல்லுவார், யார் ரசூலல்லாஹ், என் வீட்டில் என்னுடைய மனைவி ஹஜ்ஜிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தேற்றத்தில் அவர் புறப்படுகிறார்.
நான் இந்த போர்க்களத்திற்காக ஜிஹாதிற்காக வந்து விட்டேன், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று பெருமானாரிடத்தில் கேட்கிற பொழுது உன் பெண்ணோடு உன் மனைவியோடு நீயும் ஹஜ்ஜிற்கு செல், இதுதான் ஜிஹாத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சங்கையானவர்களே, இந்த மார்க்கம் எந்த கலாச்சாரத்தை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்றுவதுதான் ஜிஹாத், அதை பின்பற்றுவதுதான் ஈமான், அதை பின்பற்றுவதுதான் இபாதத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம் கலாச்சாரங்களை வெளியே இருந்து தேடுகிறோம். நவீன காலத்தில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் கலாச்சாரத்தினுடைய பின்னடைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இன்றைக்கு நாம் கொடுக்கிறோமா என்பதை யோசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகளில் நீங்கள் ரமதானினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் தெரியும், பெருமானார் ஒவ்வொரு வருடமும் கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு வருஷம் மட்டும் இஅ்திகாஃப் இல்லாமல் அந்த 10 நாட்களை அடுத்த வருகின்ற ரமதானோடு சேர்த்து வைத்திருப்பார்கள். அந்த ஹதீஸிற்கான விளக்கத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை போன்று அந்த ரமலானினுடைய நாட்களிலும் இஅ்திகாஃபிற்கு புறப்படுகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோடு நானும் இஅ்திகாஃபிற்கு வரட்டுமான்னு கேட்பாங்க. பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு சரி நீயும் வா என்பதாக அனுமதி கொடுப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடன் இருக்கக்கூடிய எல்லா மனைவிமார்களுக்கும் தகவலை சொல்லி விடுவார்கள். இப்ப எல்லா மனைவிமார்களும் இஅ்திகாஃபிற்கு வந்து அங்கு கூடாரம் அமைத்து தங்குவார்கள். மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் கூடாரங்கள் 11 கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபுக்கு வரும்போது பார்ப்பாங்க 11 கூடாரம் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, என்னமா 11 கூடாரம் இருக்குது, எல்லாரும் எங்க வந்திருக்கிறாங்க? யா ரசூலல்லாஹ், நான் இஅ்திகாஃபிற்கு வந்ததை போன்று எல்லா மனைவிமார்களும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு தன் குடும்பங்களோடு பெண்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்க சிந்திக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் யோசிச்சு சொன்னாங்க, இந்த வருஷம் நான் இஅ்திகாஃப் இருக்க போவதில்லைன்ட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் இந்த வருஷம் இஅ்திகாஃப் இருக்க போறதில்லை. சரி, அடுத்த வருடம் இஅ்திகாஃப் இருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் உங்களுடைய தாய்மார்கள் வீட்டுக்கு சென்று விடுங்கள் என்பதாக அனுப்புவாங்க. அந்த நேரத்தில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாய் வீடோ அவர்களுக்கு என்று எந்த வீடும் கிடையாது. ஏன்னா ஒரு போரினுடைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்து பின்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அவர்களை திருமணம் செய்ததனுடைய விளைவு, அவர்களுடைய திருமணம் செய்ததனுடைய ஒரு பின்னணியில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனைவியாக இருப்பார்கள். அப்ப சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் வீட்டுல தனியா இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருடம் இஅ்திகாஃப் இருக்கிற பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வைத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இரவு நேரத்தில் பெண்ணை தனியாக இருக்க விடக் கூடாது என்பதற்காக பெருமானார் எடுத்த முயற்சி. ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தாலும் அவர்களுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கும், அவர்களுடைய எண்ணங்கள் எந்த இடத்திலும் மாறுபடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவினுடைய பகுதி வரைக்கும் பேசுவார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதம் இபாதத்திற்கான மாதம், நீங்கள் விட்டு விடுங்கள், நான் வீட்டுக்கு செல்லுகிறேன், நீங்கள் இபாதத்துகளை தொடருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிற பொழுது பெருமானார் சொல்லுவாங்க, இல்ல சஃபியா, நீங்க இருங்க. பேசுவார்கள். இரவினுடைய நடுநிசியை தாண்டுகிற பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பெறப்படுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உன்னை அழைத்து வந்து வீட்டில் விடுகிறேன் என்பதாக சொல்லுவார்கள். உடனே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, இஅ்திகாஃப்ல இருக்கீங்க ரசூலுல்லாஹ், நீங்க எப்படி வர முடியும்? இது போன்ற நேரத்தில் உன்னை தனியாக விடுவதை விட உன்னை அழைத்து கொண்டு வந்து உன் வீட்டில் உன்னை தனியாக அனுப்பாமல் நான் உன்னோட உடன் வந்து அனுப்புவதுதான் இபாதத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சங்கையானவர்களே, ஒரு பெண்ணுக்கு இந்த காலத்தில் கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை பெருமானார் உணர்த்துகிறார்கள். ஒரு பெண் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இன்றைக்கு பார்வை என்கின்ற விஷயம், வெட்கம் என்கின்ற விஷயம் கொஞ்சமும் அறவே இல்லாமல் போனதனுடைய விளைவு இன்றைக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. இன்று ஏற்படுகின்ற பரக்கத்து இன்மை நாம் எல்லாம் மனங்களை தொட்டு சொல்ல வேண்டும். நாம் தொழுகிற தொழுகையில், நாம் வைக்கின்ற நோம்பில், அல்லது நாம் கொடுக்கக்கூடிய சக்காத்தில் இபாதத் என்கின்ற இன்பத்தோடு நாம் செய்கிறோமா? நாம் தொழுகின்ற தொழுகையில் இன்பம் இருக்கிறதா? நாம் வைக்கின்ற நோம்பில் இன்பம் இருக்கிறதா? கடமை என்பதை தாண்டி இபாதத்துகளை உணர்ந்து உள்வாங்குகின்ற இன்பம் யாருடைய கல்வியிலும் கிடையாது. காரணம், நம்மிடத்தில் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தினுடைய மாற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு இணங்க இன்றைக்கு இஸ்லாமிய வீடுகளில் நடத்தப்படுகின்ற அனாச்சாரங்கள், பர்த்டே பார்ட்டி என்று எடுத்துக்கொண்டால் அங்கு ஏற்படுத்துகின்ற அந்த கலராக ஜோடிக்கப்படுகின்ற காட்சிகள், அங்கு ஏற்படுத்தப்படுகின்ற வண்ண வகையான கேக்குகள். சமீபத்தில் இந்த மாதத்தினுடைய ஒரு செய்தியில் கூட இப்படி வந்தது. பஞ்சாபிலே ஒரு மாலை நேரத்தில் ஒரு பிள்ளைக்கு கேக்கு ஆர்டர் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பர்த்டே நிகழ்ச்சிக்காக ஆர்டர் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கேக். அந்த கேக்கை அந்த குடும்பத்தோடு அந்த பிள்ளையும் எடுத்து சாப்பிடுகிறார். சாப்பிட்டு விட்டு காலையில் அந்த குழந்தை இறந்து போகிறது.
என்ன காரணம் என்று உணவுத்துறையால் பஞ்சாப் அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய போலீசார்கள் விசாரணை செய்கிற பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி இருக்கிறாங்க, வெள்ளை சர்க்கரை சேர்க்க வேண்டாம், செயற்கையான இனிப்பை நீங்கள் சேருங்க. இப்ப சோடியம் சாக்கரைன்னு சொல்லுகின்ற ஒரு இனிப்பை, ஒரு கெமிக்கலை அதில் கலக்குகிறார்கள். பாதுகாப்பிற்கு அளவுக்கு மீறி அதில் கலந்ததனுடைய விளைவு அந்த குழந்தை அப்படி இறந்து போகிறது. வண்ணம் வண்ணமாக நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், அல்லது நாம் ஏற்படுத்துகின்ற புதுமுறை என்கின்ற நவீன கலாச்சாரத்தை தொட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நம் பிள்ளைகளுக்கு எதை கற்றுத் தருகிறோமோ அதைத்தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள், அதைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இதனிடத்தில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், கலாச்சாரம் என்பது வெளியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. மார்க்கம் எதை கட்டமைத்திருக்கிறதோ, மார்க்கம் நமக்கு எதை சொல்லுகிறதோ அதுதான் கலாச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் என்கின்ற விஷயத்தை சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்தா என்கின்ற வெட்கம் தான் முதல்ல இருக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு பெண்களுடைய மிகப்பெரிய பலகீனமே அவர்களிடத்திலிருந்து வெட்கம் வெளியேறிவிட்டது. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும். ஒரு சமூகத்தில் அல்லாஹ் அந்த சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டும், வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்றால் முதல்ல அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் வெட்கத்தை எடுத்துருவான். அந்த குலத்தில் இருக்கக்கூடிய, அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய, அந்த குலம் சார்ந்த பெண்களுக்கு முதல்ல வெட்கத்தை எடுத்துருவான். பின்னால் எல்லாமே தன்னால் அதற்கு பின்னால் அழிந்து போகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அதுவரைக்கும் பெண்கள் பர்தா அணிய வேண்டும் என்கின்ற சட்டம் சட்டமாக ஆக்கவேப்படவில்லை. குர்ஆன்ல அது சட்டமாக இயற்றப்படாத நேரம் அது. அந்த நேரத்துல ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்திருந்த அந்த நேரம் வலிமாவினுடைய விருந்திற்காக சஹாபிகளை பெருமானார் அழைக்கிறாங்க. வீடுகளுக்கு நிரம்ப சஹாபிகள் வந்து உணவு அருந்துவதற்காக வராங்க. எல்லா சஹாபிகளும் உணவை அருந்துகின்ற நேரத்தில் வீடு சின்ன வீடா இருக்குது. அந்த சட்டமே ஆக்கப்படாத நேரத்திலும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளுக்கு மத்தியில், அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் தன் முகத்தை காண்பிக்க கூடாது என்பதற்காக சுவற்றை நோக்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சுவற்றை நோக்கி திரும்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லா சஹாபிகளும் விருந்து அருந்தி விட்டு சென்று விடுகிறார்கள். ஒரு 2-3 சஹாபிகள் மட்டும் பெருமானாருக்கு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பெருமானார்னாலையும் எந்திரிச்சு போங்கன்னு சொல்லவும் முடியல. வீட்டிற்கு வந்திருக்கிற விருந்தாளியை அனுப்புவதற்கான மனமும் பெருமானாரிடத்தில் இல்லை. இங்கு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரும்பி உட்கார்ந்து இருக்காங்க. எப்ப இவங்க வெளியே போறது, எப்ப நான் திரும்புறதுங்கிற அந்த ஒரு சோகத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகின்றான். திருமறையில் நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வீட்டு விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை சொன்னதற்கு பின்னால், பெருமானாருக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பதை சொல்லியதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நீங்கள் பெண்களிடத்தில் மறைவாக இருக்க வேண்டும், பெண்கள் பர்தாவை இருக்க வேண்டும், மறைப்போடு இருக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை அதுக்கு பின்னாடி தான் கொண்டு வந்தான். பெண்களுக்கு பர்தா என்கின்ற சட்டம் வருவதற்கு முன்னதாகவே சஹாபி பெண்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்துல சஹாபி பெண்களுக்கு இப்படி சொன்னாங்க, நீங்கள் சாலையில் நடந்து செல்லுகிற பொழுது நடுவுல செல்லாதீங்க. ஆண்களும் இருப்பார்கள், அந்நியர்களும் இருப்பார்கள், நீங்கள் நடுவில் செல்லாதீர்கள், கொஞ்சம் ஓரமா போங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை சொன்னதற்கு பின்னால் பெண்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் வரலாற்றில் படித்து பார்த்தால், அவர்கள் அணிந்திருந்த அந்த பர்தாவினுடைய அந்த ஓரம் சுவற்றோடு ஒட்டியவாறு நடந்து போவார்கள் என்பதாக ஹதீஸில் வருது. சுவற்றோடு ஒட்டி உரசி அந்த சுவற்றினுடைய அச்சு தன்னுடைய பர்தாவில் ஒட்டி இருக்கும் என்பதாக ஹதீசுகளில் காணப்படுகிறது என்றால், பெருமானார் அந்த அளவிற்கு பெண்களுடைய அந்த மானம், அந்த இருக்கக்கூடிய நயமான விஷயத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். நாணம் என்கின்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கலாச்சாரத்தை நாம் இன்று விளக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பெண்கள் சராசரியாக நம் இனம் சார்ந்த நம்மளுடைய இஸ்லாமிய பெண்களையே நான் சொல்லுகிறேன், சாலையில் செல்லுகிற பொழுது மிக சாதாரணமாக போன் பேசிக்கிட்டே போறாங்க. அங்கு எப்படி போக வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தொனியை பெருமானார் ஏற்படுத்தி தந்ததை நாம் எல்லாம் இன்றைக்கு மறந்தது அல்லாம, ஒரு அந்நிய ஆணோடு நாம் தனியாக அனுப்புகின்ற அளவிற்கு இன்றைக்கு சமூகம் நவநாகரிகத்தை கொண்டுள்ளதாக மாறிவிட்டது. இன்றைக்கு கோ எஜுகேஷன் என்கின்ற அடிப்படையில் படிக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்கின்ற அடிப்படையில் ஆடவர்களையும் அழைத்து வருகிறார்கள். இங்கே கூட படிச்சிருக்கிற ஃப்ரெண்ட் என்கிற அவனையும் உள்ள கூட்டிட்டு வராங்க. என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க, எப்படிப்பட்டவர்களோடு பேசுகிறார்கள், எப்படிப்பட்ட பழக்கங்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் கலந்திருக்கிறது என்பதை எல்லாம் தாண்டி இன்றைக்கு கலாச்சாரத்தினுடைய மிகப்பெரிய கேடாக வெட்கமே இல்லாமல் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதனுடைய விளைவுதான் நாம் சந்திக்கிற மிக கொடூரமான நோய்கள், நமக்கு இயற்றப்படுகின்ற மிக கொடூரமான சட்டங்கள் எல்லாமே இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்கள் வெட்கத்தை நாம் அப்பாற்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கைக்கான உண்மையாக இருக்கிறது. சங்கையான பெருமக்கள், இதை நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது,
வமா ஹவா, உங்கள் வயிறும் வயிறு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதையும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வெட்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சங்கையானவர்களே, இன்றைக்கு நாம் சாப்பிடுகிற உணவுகள் சம்பந்தமான ஒரு தேடல் இருக்க வேண்டும். எதை சாப்பிடுகிறோம், எப்படிப்பட்ட உணவுகளை அருந்துகிறோம், எப்படிப்பட்ட உணவுகளை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், எல்லாமே நமக்கான அமானிதம் என்பதை முதல்ல விளங்கணும். நாம் எந்த உணவை சாப்பிட்டாலும் அதற்கும் ஹலால் ஹராம் என்கின்ற கேள்விகள் இருக்கிறது. அதற்கும் நாம் எப்படிப்பட்ட உணவுகளை கொடுக்கிறோம் என்கிற அதற்கான கேள்வி கணக்குகளும் நம் இடத்தில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவு சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தினுடைய உணவுகள் எல்லாம் நமக்கு நச்சு தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கிறது. எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் நாம் சாப்பிடுகின்ற பிள்ளைகளுக்கு வாங்கி தருகின்ற எல்லா விஷயங்களும். சமீபத்தில் கூட ஒரு புதுக்கோட்டையில இஸ்லாமிய தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு சின்ன பிள்ளை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவிற்கு அங்க இருக்கக்கூடிய பங்கன் நடக்கக்கூடிய இடத்துக்கு அழைத்து சென்று நைட்ரஸ் ஆக்சைடு என்கின்ற ஒரு வாயில் போட்டால் புகை வருகின்ற அது போன்ற ஒரு இனிப்பான ஒரு பொருளை அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறாங்க. அது தொண்டையில போய் அடைக்குது, மூச்சு திணறல் ஏற்படுகிறது. நீண்ட நேரத்திற்கு பின்னால் அந்த பிள்ளை பிழைத்தாரா இறந்தாராங்கிற செய்தி கூட தெரியல. நான் சொல்ல வருகிற விஷயம், ஒரு பிள்ளையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த புகையை ரசிக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறது. எப்பயுமே தன்னுடைய புகையோ அல்லது அந்த விஷயங்களுக்கு பிள்ளை அடிமையாகிவிடக் கூடாது என்பதைத்தான் பெற்றோர் எதிர்பார்க்க வேண்டும். அதை கூட ரசிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கான பெற்றோர்களுடைய அந்த உள்ளம் மாண்புகள் மாறி போயிருக்கிறது என்று சொன்னால், நம்மிடத்தில் அறவே இந்த கலாச்சாரத்தினுடைய மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் நம் சமூகம் இன்னமும் இழுவை நோக்கே சென்று கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையோடு இருந்தார்கள். இன்றைக்கு போதைக்கு அடிமையாகின்ற எல்லா இளைஞர்களுக்கும் அறிவியல் சொல்லுகின்ற மருத்துவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவங்களுக்கு போதுமான அன்பும் பாசமும் கிடைக்காததனுடைய விலை வீட்டுக்கு வெளியே தேட ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு தேவையான ஸ்டாட்டிஸ்டிபிகேஷன், தனக்கு தேவையான திருப்தியை தன் வீடுகளில் இருப்பவர்கள் அன்பையும் பாசத்தையும் காண்பிப்பதனுடைய விளைவு வெளியில சென்று போதைப் பொருள் மூலியமாக அதை எடுத்துக் கொள்கிறார்கள். முதல்ல அளவுக்கு கம்மியாக எடுக்கிற பொழுது ஒரு மன நிம்மதியை தருகிறது. அது கொஞ்ச நாளுக்கு பின்னாடி அதிகமா தேவைப்படுது. கஞ்சாவிற்கு போகிறான், போதைக்கு போகிறான், பிரவுன் சுகருக்கு போகிறான். அப்படியே அவனுடைய அதிகாரம், அப்படியே அவனுடைய அந்த லெவல் கூடிக்கொண்டே போகிறது. நாளுக்கு நாள் அவன் அந்த போதைக்கு அடிமையாவதனுடைய விளைவு குடும்பத்தில் காட்டப்பட வேண்டிய பராமரிப்பு இல்லாததனுடைய விளைவு என்பதாக சொல்லப்படுகிறது. இளம் சமூகமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ இருவர்களுக்கும் மன அழுத்தம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புதிய ஒரு மருத்துவ படிப்பு அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. பிளட் பிரஷர் மேனேஜ்மெண்ட் என்பதாக சொல்லப்படுகிறது. ரத்த அழுத்த மேலாண்மை என்பதாக. இதுவரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி தான் பிபி செக் பண்ணுவாங்க. ஒரு 30-40 வயசுக்கு மேல வரவங்கிட்ட தான் நீங்க பிபி செக் பண்ணிட்டு அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 15 வயசுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு போனா கூட முதல்ல பிபி செக் பண்றாங்க. காரணம், இன்றைக்கு அதிக நேரம் பிள்ளைகள் போன்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இரவுல தூங்கக்கூடிய நேரம் பார்த்தா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குறாங்க. 12 மணி வரைக்கும் இங்கு பெற்றோர்களும் போன்ல தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிள்ளைகளும் போன்ல தான் இருக்கிறாங்க. அதிகமான பெரும் நோய்களுக்கான அடிப்படை வித்து நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த போனில் ஏற்படுகிறது என்பதாக மருத்துவம் சொல்லுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் எதை மாற்ற வேண்டும்? எப்படிப்பட்ட கலாச்சாரத்தினுடைய பின்னணியில் வந்தவர்கள் நாம் எப்படிப்பட்ட கலாச்சாரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொல்லுவாங்க, லதத்தபி அன்ன ஷிப்ரம் பிஷிப்ரின் வ திராஅம் பிதிராஇன். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இஸ்லாமிய மக்கள் அடிக்கு அடி, ஜானுக்கு ஜான் பின்பற்றுவார்கள், முளத்திற்கு முளம் பின்பற்றுவார்கள். யாரை பின்பற்றுவார்கள்? லவ் தஹலு, அவர்கள் ஒருவேளை ஒரு உடும்பினுடைய பொந்துக்குள் சென்றால் இவர்களும் எதையும் யோசிக்காமல் செல்லுவார்கள். சஹாபிகள் கேட்பார்கள், அல் யஹூத வ நஸாரா, யகூதிகளும் நசராணிகளுமா யார சொல்லலாம் என்று கேட்கிற பொழுது, ஃபமன், அவர்களை தவிர வேறு யாரை நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. மேற்கத்திய கலாச்சாரத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய நம் சமூகம் அடிக்கு அடி, ஒவ்வொரு சிபரன் பிஷிபுரின், ஒரு ஜானுக்கு ஒரு ஜான் பின்பற்றுவதை போன்று அவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அதே போன்று நம் நடை, அவர்கள் எப்படி உடை அணிகிறார்களோ அதே போன்று உடை, எல்லா விஷயங்களிலும் நாம் அவர்களை சார்ந்தே இருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கான சமூகம் நம் சமூகமாக மாறிவிட்டது. இதனுடைய விளைவு நம்மிடத்தில் இபாதத்துகளில் இன்பம் இல்லை, நாம் செய்கின்ற எந்த அமல்களையும் திருப்தி இல்லை. நம் மனங்களை தொட்டு சொல்லலாம், நான் தொழுகின்ற தொழுகை மிகவும் திருப்தியாக இந்த பள்ளியை விட்டு செல்லுகிற பொழுது என் உள்ளத்தில் இருந்தது என்று யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு அந்த இபாதத்திற்கான இன்பமே இல்லாம போயிருச்சு. ஒரு காலம் இருந்தது, தொழுகுவதில் நீண்ட நேரம் பெண்கள் வீட்டில் தொழுவார்கள். காரணம், அதில் இருக்கக்கூடிய இன்பங்கள் அவர்கள் உள்ளங்களோடு இருந்தது. நீண்ட நேரம் நம் முன்னோர்கள் எல்லாம் பள்ளிகளே சதா கிடப்பார்கள். அதில் இருக்கக்கூடிய இன்பங்களை அவர்கள் ரசித்தார்கள்.
குர்ஆனோடு தொடர்பில் இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாம் நாம் முதல்பட நாம் எதை செய்கிறோமோ அதுதான் பிள்ளைகளுக்கான பாடமாக மாறுகிறது. இன்றைக்கு நாமே அதில் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல், எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் நம் வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது அவர்களிடத்தில் மட்டும் என்ன மாற்றம் வரும்? நமக்கு நேரம் கொடுக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த பெண்கள் என்கின்ற விஷயத்தில், திருமணம் முடித்த தாய்மார்களில் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் வயசுல ரொம்ப சின்ன பிள்ளையா திருமணம் செய்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நீண்ட ஒரு 60 வயசு தொடங்குகிற பொழுது இங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு 18 to 20 வயசு தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனம் எந்த விதத்திலையும் அவர்களுடைய மனங்களை காயப்படுத்தி விடக்கூடாது, அவர்களுடைய ஆசைகளுக்கு நாம் பாதகம் விளைவிக்கக் கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலையும் அவர்களோடு சமமாக நடந்து கொண்டார்கள் என்கின்ற ஹதீஸை நம்மால பார்க்க முடிகிறது. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஒரு அழகான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரோடு இருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட பெருமானார் கேட்பாங்க, ஆயிஷா எனக்கு ஏதாவது கதை சொல்றியான்னு கேட்பாங்க. நேரங்களை எப்படி அவர்களோடு செலுத்தினார்கள், நேரங்களை எப்படி அவர்களோடு கழித்தார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு குடும்பங்களோடு நேரங்களை செலுத்துவதற்கு நமக்கு நேரம் இல்லைங்கிறோம். அவர்களிடம் நாம் என்ன உணர்வுகள் இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏதாவது கதை சொல்றியாமான்னு கேட்டாங்க. அப்போ உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்ல எனக்கு 11 கதை தெரியும்னாங்க. எனக்கு 11 கதை தெரியும் அப்படின்னு சொன்னோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 11 கதையும் சொல்லுன்னாங்க. வரிசையாக ஒவ்வொரு கதையாக நான் தெரிந்திருந்த அந்த பழைய காலத்து கதைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில உம்மு ஜரா என்கின்ற அந்த அபூ ஜரா உம்மு ஜரா என்கின்ற ஒரு தம்பதியர் பற்றிய அந்த கதையை சொல்லி முடிக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த அபூ ஜராவும் உம்மு ஜராவும் எப்படி பாசத்தோடும் பிரியத்தோடும் அன்போடும் இருந்தார்களோ அது போன்று நான் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே ஆயிஷா ராணி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு கணவன் மனைவியாக இருக்கிற நமக்கு நீங்கள் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் எனக்கும் உங்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட பிரியம் இருக்கிறது ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு கயிற்றுக்கு போடப்படுகின்ற முடிச்சினை போன்று நமக்குள்ள உறவுகள் அப்படி இருக்கிறது என்பதாக, அன்பும் பிரியமும் இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள். அந்த முடிச்சு நாளுக்கு நாள் ஆகிற பொழுது இறுகி கொண்டேதான் போகும். ஒரு முடிச்சு போட்டுட்டு ஒரு வாரத்தில் அழுத்தரலாம் அல்லது ஒரு மாதத்தில் அழுத்தரலாம். இதுவே ஒரு நாள் பட வருஷங்களை தாண்டுகிற பொழுது அந்த முடிச்சு நம்மளால் இருக்க முடியாது. அது போன்றுதான் ஒரு கணவன் மனைவி இருக்கக்கூடிய பந்தங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு நேரத்துல ஒரு சின்ன மனசு தாழ்வும் ஏற்படுகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், இப்பொழுது நமக்கு மத்தியில வருத்தம் வந்துருச்சு, இப்ப அந்த முடிச்சு அவிழ்ந்துருச்சான்னு கேட்பாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னதான் நாம் வாய் சண்டைகளை போட்டுக் கொண்டாலும், என்னதான் நமக்கு மத்தியில் வருத்தங்கள் இருந்தாலும் அந்த முடிச்சு இன்னமும் இறுகி கொண்டேதான் இருக்குமே தவிர எந்த காலத்திலும் அது அவிழ்த்து போகாது என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார் என்றார். சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் குடும்பங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த முறையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறைகளை முற்றிலுமாக நாம் மறந்து வேறொரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமான நடைமுறையில் உலகவாதிகள் வாழ்வதை போன்று நம் வாழ்க்கையினுடைய எல்லா சிந்தனைகளும் அது போன்று நமக்கு மாறிவிட்டது. அல்லாஹ் நம்மளுடைய எல்லா எண்ணங்களையும் மாற்றி அமைக்க வேண்டும். கலாச்சாரம் எப்படிப்பட்டதாக இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ, இந்த மார்க்கத்தில் எது சம்பந்தமாக கேட்கப்படும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரித்திருக்கிறார்களோ அது சம்பந்தமான விஷயங்கள் மிக கவனமாக நாம் காலம் கடத்த வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எதையெல்லாம் பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்பதை தாண்டி நாமே அவர்களோடு சேர்ந்து பார்க்கின்ற காட்சிகளாக அது மாறிவிட்டது. இன்னைக்கு சில காட்சிகள் எல்லாம் பிக் பாஸ் போன்று இன்றைக்கு எதையெல்லாம் இன்றைக்கான மிகப்பெரிய விமர்சையாக ஒரு மிகப்பெரிய டிஆர்பிக்காக மிகப்பெரிய சேனல்கள் பெரிய பெரிய விஷயங்களை சேனல்கள் எல்லாம் நடத்துகிறதோ அதை குடும்பங்களோடு அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அவலம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் அங்கு இருக்கக்கூடிய காட்சிகள்ல அந்நிய பெண்ணோடு சகஜமாக பேசுகிறான், தொடுகிறான், பழகுகிறான். இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையை நம்ம பக்கத்துல உட்கார்ந்து பார்க்கிற பொழுது இதெல்லாம் ஆகுமானதுதானே என்கின்ற அந்த சிந்தனையும் அதற்கான எண்ணமும் அந்த குழந்தையினுடைய உள்ளத்திற்கு வரும். ஏன்னா நம்மளே அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு சிரிக்கிறோம், கமெண்ட் பண்றோம், என்னென்னமோ செய்யறோம். அப்ப அது பிள்ளைகளுக்கு அது போன்ற அனாச்சாரங்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் ஏற்படுத்த வேண்டிய ஒரு நவநாகரிகத்தை தொட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் என்பதை அந்த பிள்ளைகள் மனதில் ஒன்றுவிட்டால், அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையை அதெல்லாம் ரொம்ப சகஜமா மாறிடும். இன்னைக்கு நிறைய கலப்பு திருமணங்களுக்கான அடிப்படை காரணமே பெற்றோர்களுடைய கவனமின்மை என்பதுதான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த கலாச்சாரத்தினுடைய பின்னடைவை நாம் எல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். மார்க்கம் ஒரு அமானிதம், கலப்படமற்ற மார்க்கத்தை
அல்லாஹு தஆலாவும் ரசூலும் நம் கைகளில் தந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பொழுதும் கலப்படமற்ற தூய்மையான முறையில் அந்த ஈமானை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எந்த வழியில் வாழ்வதற்கான அந்த வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறானோ அது போன்ற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் நல்குவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.